ஜனார்தன் சார், நீங்க நல்லவரா கெட்டவரா? சார் தான் கேட்கணும். உங்களுக்கு இதுக்குள்ள தெரிஞ்சிருக்குமே. எதுவுமே நான் சொல்ல முடியாது கதை பத்தி. சொல்லலாமா சார் ஏதானோ? ஐயோ ஓ அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க, நல்லவரா கெட்டவரா மட்டும் சொல்லிருங்க. எனக்கே தெரியல. சிச்சோ. Arvind sir, 6 films over the last 2.5 decades with Mani sir alone. அவரோட நீங்க நடிச்சிருக்கீங்க. So how is this I won't say different, how is this special? Actually it's 8. 8? 6 in which I've acted and a couple of more in which I've been involved with. Wow. How exactly? I'm very interested in that. Iruvar, I recorded 2 songs on the album. Huh? Rahman sir. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு. You sang? You can call it singing. I think it's more like recital of Vairamuthu sir's lyrics with Rahman sir's music. And then for Dil Se, when they dubbed it in Tamil as Uire, I dubbed for Shah Rukh. So அந்த ரெண்டு படமும் சேர்த்தாங்கனாக்க 8 படம், அது 6 படம் இல்லை. அது ஏன் ஸ்பெஷல்னாக்க நான் கற்றுக்கிட்டது எல்லாமே சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே மணி சாரோட தான். ஸோ திருப்பி அதான் கோயிங் பேக் ஹோம் மாதிரி திருப்பி அவர்கிட்ட அவரோட நடிச்சுட்டே இருக்கணுன்றது தான் ஒரு ஆசை. ஸோ நீங்கள் சொன்னீங்க 8 படம்னு சொன்னீங்க, அது நிறையா தெரியுது உங்களுக்கு. ஆனால் நான் யோசிக்கிறது என்னன்னா, என்ன நான் இல்லாமல் ஒரு 12 படம் பண்ணிட்டாரு, அதில் ஏன் நான் இல்லைன்னு தான் நான் யோசிக்கிறேன். Aditi, 2 films back to back with Mani sir, and how's that? That's magic, isn't it? I really feel blessed for it, and I hope that I can like forever keep learning from Mani sir. And I actually feel that not knowing the language is like a blessing for me, because it gives me that much more time with Mani sir. Hi. and Nice. So I get to learn from him and sort of be around him that much more, and I really feel blessed for it, and I hope I get so many more opportunities like this. I'm saying it now loudly so everybody can hear. Mani sir, you too. But yes, I'm really lucky, and it was amazing working with. Lovely. லாங்குவேஜ் தெரியாதுன்னு சொல்றாங்க, பட் செட்ல வரும்போது எல்லா லைன்ஸும் பெர்ஃபெக்ட்டா டிக்ஷன்ல இருந்து எல்லாமே All credit goes to Mani sir. Lovely. Thank you very much, Arvind, Mr. thank you so Swami much. Thank you. and Ms. Haider. Thank you. Let me start with you. முதல் தடவை மணி சரோட கொலாபரேட் பண்ணிருக்கீங்க. நான் வந்து கேள்வி நிறைய கேட்டு இது பண்ணாம எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, வாட் எவர் யூ வாண்ட் டு சே. ஐ திங்க் சிக்கச்சாந்தவானம் படத்தில் நடிச்சது என் வாழ்க்கையில் ஒரு மிக சிறந்த அனுபவமாக தான் நான் எடுத்துக்கிறேன். அதுவும் மணி சார், ஐ திங்க் இட் வாஸ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி டே ஷூட்டில் வந்து ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுட்டே தான் இருந்தேன். ஒரு நடிகனாகவும் சரி, படத்தினுடைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் ஒவ்வொரு நாளும் புது விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுருக்கேன். ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர் என்ன ஒரு எனர்ஜியில் இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி I haven't seen till now with any other director. Sir, hats off. You know, the dedication and the passion towards cinema. I think the positive energy ஒவ்வொரு கேரக்டர்லையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தியாகுவா இருக்கட்டும், பரதனா இருக்கட்டும், மெத்தியா இருக்கட்டும், and Rasoola இருக்கட்டும், each and every character. I think that positive energy has transformed, and that's what you guys are going to see, and I'm really happy. And இன்னொரு விஷயம், my co-artist Simbu actually is a brilliant actor, and ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும், ஒரு பிரதர். பட் ஆனால் இந்த படத்தில் க்ளோஸாக அவர் கூட பழகும் போது தான் ஒரு நல்ல மனிதர் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது. இட்ஸ் a wonderful person. சிம்பு, எனக்கு எவ்வளோ நான் ஹாப்பியாக இருக்கணும், அதே மாதிரி இந்த படத்தில் உங்களுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் wonderful working with you. And Arun Sami sir, நான் சொன்ன மாதிரி he was like all the way, you know, supporting me, and thanks for that. And of course Vijay Sethupathi sir, அவருக்கு பெஸ்ட் பார்ட்டு அவருடைய யதார்த்தம், நடிப்புலையும் சரி நிஜத்துலையும் சரி. பிரதர், நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க, மாறாதீங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ரஹ்மான் சார். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வந்ததுக்கு ரீசன் ரஹ்மான் சார், பிகாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரஹ்மான் சார் தான்
மியூசிக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து நான் இமீடியட்டாக ஓகே சொல்லிட்டேன். I was in 12th. ஸோ என்னோட கெரியர் ஆரம்பிச்சது அங்கே. பட் somehow the film didn't happen. Then I used to wonder, மேபி அந்த படம் அந்த படம் ரஹ்மான் சார் படம் பண்ணியிருந்தா மேபி இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்திருக்காதோ அப்படின்னு நினச்சிருப்பேன். பட் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் தி ரீசன். அண்ட் ஹியர் ஐ ஆம், மை 25th film with Rahman sir. Thank you Rahman sir. I am really excited to see myself on screen. Unga background oda I'm really excited as you guys, and thank you so much. Thank you very much. ஐஸ்வர்யா, நீங்க இந்த திரைப்படத்துல வேற ஒரு ஆக்சென்ட், ஒரு டயலெக்ட்ல பேசுறீங்க. வாட் இஸ் யுவர் ரோல்? நீங்கள் ஆல்ரெடி மக்கள் மத்தியில் ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மரை பேர் வாங்கியிருக்கீங்க. அண்ட் இந்த ஒரு திரைப்படத்தில் மணி சாரோட ஒர்க் பண்ணுறதும் எஸ்பெஷலி இந்த எந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு? கொஞ்சம் இன்சிடென்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்னோடய கேரக்டர் பற்றி சொல்கிறேன். சினிமானா அப்படி சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் வந்து பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படி இதெல்லாம் விட எப்போவுமே வந்து ஓகே நல்ல ஆக்டராக ஆகணும், நல்ல பெர்ஃபார்மராக இருக்கணும், மணி சார் படத்தில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து சின்ன வயசுலேருந்து பயங்கரமாக இருந்தது. அப்போ எப்படின்னா ஜிம்முக்கு போகும்போது பிளாங்க் இருக்குல்ல, அது பிளாங்க் வந்து ஒரு 1 minute அது தாங்காது, உடம்பு தாங்காது. 1 minute பண்ணிட்டோன்னா மணிரத்னம் சார் படம் எனக்கு வந்துடும். அப்புறம் வந்துட்டு இன்னொரு வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுனா மணிரத்னம் சார், அந்த மாதிரி ஒரு பேஷனட்டாக இருந்தேன். அப்புறம் எல்லா இன்டர்வியூஸ்லையும் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் மணிரத்னம் சார், ஐ வாண்ட் ஒர்க். சுஹாசினி மேம் எங்கே பார்த்தாலுமே மேம் கொஞ்சம் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ் ஒர்க் வித் மணி. ஸோ மணி சார் வந்து என்னை ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது அதித்தியோட டப் வாய்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே, அப்புறம் செகண்ட் டைம் ஹீ மெட் மீ ஃபார் சம்திங் எல்ஸ். தேர்ட் டைம் கூடும்போது ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு he actually told me the script and he told me the thing that you're going to do அப்படின்னும் போது I was like, சார் நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ தேங்க்யூ மணி சார். அண்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்காக ஐம் வெரி ஹாப்பி. ஆக்சுவலி ஐ பிளே ஸ்ரீலங்கன் ஈரத்தமிழராக நடிச்சிருக்கேன். ஸோ எல்லா படத்துலேயும் வந்து மேக்கப் இல்லாமல் இல்லைனா ஹாஃப் சாரி போட்டு இல்லைனா சாரி போட்டு ஆண்டிப்பட்டி கூட மேலே கூட அப்படியே முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சூப்பர் மேக் ஓவர், பயங்கரமாக என்ன பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இல்லை, ஆக்சுவலாக வேறு யாரோ மாதிரி இருக்குது. காஸ்டியூம்லேருந்து லுக்லேருந்து ஏக்கா அவங்க பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம் சந்தோஷ் சிவன் சார் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஆக்சுவலி அருண் விஜய் என் கூட சண்டை போடுவார், சார் அந்த பொண்ணுக்கு மட்டும் லைட்டு எக்ஸ்ட்ராவாக வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலி இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ டு ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஐ ஷுட் தேங்க் மணி சார் ஃபார் திஸ். அண்ட் ஐ திங்க் எல்லாரோட ஆக்டர்ஸ்க்குமே இது ஒரு கனவாக இருக்கும், அவரோட படத்தில் ஆக்ட் பண்ணுறது அப்படின்றது. ஏஆர் ரஹ்மான் சாரில் ஒரு பாட்டாவது நம்ம லைஃப்பில் அமையுமா அப்படின்னு நினச்சிருக்கும் போது சாரோட சாங் சாரோட மியூசிக்கில் இந்த படத்தில் இருக்கும்போது இந்த டீம் எல்லாமே வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரிபடி. இந்த படம் வந்து கண்டிப்பாக இன்னொரு நாயகனாக இருக்கும் அப்படின்னு ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்குது. நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. கேட்கலாமா? எஸ்டிஆர் சிம்பு, 3 டெக்கேடா நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க. முதல் தடவை இதுதான் மணி சார் உங்களை கூப்பிட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு, அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா? இறைவனுக்கு வணக்கம், தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம், இங்கே குருவில் அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே நிற்க காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய ரத்தமான ரசிகர்களுக்கு வணக்கம். ஒரே விஷயம், யாரும் தயவு செஞ்சு இதை தப்பாக எடுத்துக்க வேணாம். ஒரே ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இங்கே சொல்ல முடியும். அது என்னன்னா, தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு வார்த்தை மட்டும்தான் என்னால் இன்னைக்கு பேச முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் நான் கண்டிப்பாக பேசுவேன், நான் எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பேசுறதை விட ஐ திங்க் வாட் தட் மேன் has said, அந்த ஒரு விஷயம் நீங்க படமா பார்க்குற அந்த படம் பேசும்னு நினைக்கிறேன். let the film speak, then I definitely speak. Thank you. First of all, எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சமா தமிழ் தெரியும், ஆனால் pronunciation சரியா இருக்காது. So yeah, it's still like I can't believe like I'm part of this movie yet. Like, thank you so much, sir.
it's like I'm working with legends of Tamil cinema here, like it's great. I don't know what to say. I'm like out of words right now. I can completely imagine. It's your moment. Enjoy this and thank you very much, Thank you so Diana. much. Thank you very much. Important ஒரு moment. Can we have Vairamutu sir on stage, please? அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு கொண்டாட்டம், இது ஒரு உற்சவம், இது ஒரு திருவிழா. நான் சில பேரை பாராட்ட வந்திருக்கிறேன். இந்த மண்ணில் நிலத்தடி நீரும் பாராட்டும் மட்டும்தான் குறைந்து கொண்டே போவதாக நாடு நம்புகிறது. இந்த இரண்டும் குறையாமல் இருந்தால் சமூகம் ஆரோக்கியமாக இருக்கும். 35 ஆண்டுகள் ஒரு மனிதன் கலை உலகில் தொடர்ந்து தொய்வின்றி இடைவெளி இல்லாமல் வெற்றி தோல்விகளின் பாதிப்பு இல்லாமல் உடல் நலத்தின் தாக்கங்களை தாண்டி பொருளாதார வீழ்ச்சிகளையும் தோல்விகளையும் தாண்டி சமூக மாற்றங்களை தாண்டி 35 வருடங்கள் ஒரு மனிதன் அதே உணர்ச்சியோடு இருக்க முடியும் என்றால் மணிரத்னம் தான். செக்கச்சிவந்த வானம், இதை சொல்லுகிற போது எந்த தமிழனும் இச்சு என்ற ஒற்றெழுத்தை விட்டுவிடக் கூடாது. அதுதான் இந்த டைட்டிலுடைய பிடிமானம். செக்க சிவந்த வானம்னு சொல்லவே கூடாது, செக்கச்சிவந்த வானம். அந்த இச்சு மேல தமிழ் உட்கார்ந்து பதுங்கி புலி போல் பாய்கிறது. அந்த இச்சு மேல உட்காரு தமிழ். இந்த செக்கச்சிவந்த வானம் என்கிற இந்த தலைப்பில் இளமை இருக்கிறது, அதிரடி இருக்கிறது, அழகியல் இருக்கிறது. இந்த 3 இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் பற்றிய குறியீடாக இருக்கிறது. இந்த சிம்பாலிக் டைட்டில் என்று சொல்ல வேண்டுமானால் செக்கச்சிவந்த வானத்தை சொல்லலாம். தலைப்பு வைப்பதற்கு ஒரு ஞானம் வேண்டும். மேல்நாட்டில் ஒரு படம் தி விண்ட் cannot read அப்படின்னு ஒரு டைட்டில். காற்றுக்கு படிக்க தெரியாது டைட்டில். எவ்வளவு அழகா இருக்கு. எப்படி போடுறான் தெரியுமா? காற்று வேகமாக அடிக்கிறது, அப்படியே ஒரு பூங்காவை கடக்கிறது. பூங்காவில் ஒரு அறிவிப்பு பலகை, டோன்ட் பிளக் த ஃப்ளவர்ஸ், பூக்களை பறிக்காதீர்கள் ஒரு போர்டு இருக்கு. காற்று வேகமா அடிச்சு பூக்களை எல்லாம் உதிர்க்கிறது. இப்ப போடுறான் the wind cannot read, காற்றுக்கு படிக்க தெரியாதுங்கிறான். தலைப்பிலேயே உள்ள இருக்குது. செக்கச்சிவந்த வானம் மிகச்சிறந்த தலைப்பு. என் நண்பர் A.R. ரஹ்மானை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். அவர்கள் என்னை பற்றி அதிகமாக சொல்லவில்லை என்று சமூகத்தில் ஒரு மெல்லிய குற்றச்சாட்டு இருக்கிறது. எனக்கு தெரியும் அவர்கள் நெஞ்சுக்குள் வைத்திருக்கிறார்கள் என்று. அவர்கள் மொழியால் பேசுவதை விட கலையால் பேசுவதில் கெட்டிக்காரர்கள். மணிரத்னம் சார், நீங்க மெட்ராஸ் டாக்கீஸ்ல சிறந்த படங்கள்லாம் தயாரிச்சிருக்கீங்க. மிகச்சிறந்த படைப்புகள் மெட்ராஸ் டாக்கீஸ். ரொம்ப நீளமான பயணம் பண்ணுகிற ஒரு நிறுவனம் மெட்ராஸ் டாக்கீஸ். ஆனால் நீங்கள் மிகச்சிறந்த படைப்பை மெட்ராஸ் டாக்கீஸ்ல தயாரிக்கல, கவிதாலயால தான் தயாரிச்சீங்க. அது ரோஜா இல்லை, A.R. ரஹ்மான் என்கிற படைப்பு. இந்த நேரத்தில் மறைந்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அந்த பெருமகன் இல்லை என்றால் இந்த முக்கூட்டணி இல்லை. இந்த கூட்டணி அவர் ஒரு பெரிய பீஷ்மர் மாதிரி எங்களை வாழ்த்திட்டு போயிருக்கிறார். அந்த பெருமகனின் புகழ் பல்லாண்டு வாழ வேண்டும். தமிழர்கள் அவரை மறந்துவிடக் கூடாது. இது பெய்யன பெய்யும் மழை என்று என்னுடைய கவிதை தொகுதி, அது இவர் அலமாரியில் இருந்திருக்கு. அதை எடுத்து படித்து அதிலிருந்து ஒரு காதல் கவிதை எடுத்து காதல் பாட்டாக்கி இருக்கிறார். அதாவது மகாகவி பாரதியாருக்கும் பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் தான்
கவிதைகள் பாடலான வரலாறு உண்டு. நான் அவர்களை விட அவர்களை போல் பெரியவர் அல்ல. அவர்கள் கடல், நான் துளி. இந்த துளிக்கும் கடலுக்குரிய முகவரியை கொடுத்த மணிரத்னம் அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இதுல இந்த பாட்டை நீங்க கேட்டீங்க, எல்லோரும் கைதட்டினீர்கள். நீங்கள் கைதட்டியது எதற்கு என்று எனக்கு தெரியும். தாளத்திற்கு. இந்த பூமி பூமி சுத்தும் சத்தம் மட்டும் தான் நீங்கள் லிரிக் புரிஞ்சு நீங்க கைதட்டினீர்கள். மழைக்குருவி எல்லாம் அந்த தாளமே உங்களை ஆட வைக்கிறது, மனக்கிளர்ச்சி ஊட்டுகிறது, முதுகெலும்பை சில்லிட வைக்கிறது, மூளையின் உறைவுகளை உருக வைக்கிறது, உங்களை சிலிர்க்க வைத்து சிந்திக்க வைத்து உங்களை உங்கள் உடலை ஆட்டுவிக்கிறது, மூளைக்குள் ஒரு மதுவை சுரக்க வைக்கிறது. இதுதான் இசையின் வேலை. வீட்டுக்கு போன பிறகு 2, 3, 4வது முறை கேட்கிற போதுதான் ரகுமானின் ஒவ்வொரு வாத்தியத்தையும் நீங்கள் பிரித்து பிரித்து அறிய முடியும். மொழியின் நுட்பங்களை நீங்கள் சுவைத்து சுவைத்து அறிய முடியும். இந்த வார்த்தைக்கு இவ்வளவு பொருளா, இந்த வாத்தியத்துக்கு இவ்வளவு சுவையா, இதை எப்படி இதை கொண்டு சேர்த்தார்கள், அந்த அரேஞ்ச்மெண்ட் என்று சொல்லுகிறார்களே ஆங்கிலத்தில், இவருடைய இசை மொழி, அந்த மொழியினுடைய பெருமைகளை எல்லாம் நீங்கள் வீட்டில் தான் உணர்வீர்கள். இயற்கையை இழந்து போன மனிதன் என்னென்ன துன்பத்துக்கு ஆளாகிறான், இயற்கை விட்டு மனிதன் எவ்வளவு வெளியே போகிறான். இந்த படத்துக்கு இவருக்கு நான் ஒரு பாராட்டு தனியாக சொல்ல வேண்டும். எல்லா படத்துக்கு முக்கியமானது அடிப்படையில் ஒரு கண்டென்ட், ஒரு உள்நாதம், அடிப்படை. இந்த படத்துக்கு ஒரு அடிப்படை இருக்கு. மனிதன் புகழ் வேட்டை, பதவி வேட்டை, பண வேட்டைக்கு மத்தியில் உறவுகளை தொலைத்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு அடிநாதமான ஆதங்கம் இதுக்குள்ள இருக்குது, இந்த படத்துக்குள்ள இருக்குது. அதுதான் இந்த படத்தில் வருகிற பாட்டு இருக்கே, இதுதான் கண்டென்ட். பூமி பூமி சுத்தும் சத்தம், ஆழி ஆழி கத்தும் சத்தம், மனிதன் மனிதன் யுத்த சத்தம், இதில் எங்கே கேட்கும் குயிலின் சத்தம். குயில் இசையை, அலைகளின் ஆரவாரத்தை, மழைபாடும் சங்கீதத்தை, முத்தங்களின் சிற்றொலியை இதெல்லாம் இழந்துவிட்டு மனிதன் பெரிய ஆரவாரத்துக்குள் இருக்கிறானே என்ற ஆதங்கம் தான் அவருக்கு. என் கவிதைக்கு இசை கூட்டி தமிழர்களை தாளாட்டியதற்காக மணிரத்னம், ரகுமான், உங்கள் 2 பேருக்கு மீண்டும் என் கவிதை நன்றி சொல்கிறது. வணக்கம். ஒரு question about the song, sir. மணி சாரோட படம் அப்படின்னா initially what is that extra switch that turns on in you where everything is just so it's not great, it's brilliant, அது ஏன் அந்த மாதிரி நடக்குது? what is that one thing? அவர்கிட்ட தான் கேட்கணும் சார். நீங்க என்ன ஸ்விட்ச் ஆன் பண்றீங்க, நீங்க ஸ்டேஜுக்கு வரும்போது நாங்க கேட்குறோம். சார் 25 years churning out magic, hits after hits, and again this entire album is full of magic. So Chekka Vaanam is extremely special for us. And how is this different from the other Mani sir films that you have worked in? This one, solidua. I think it's gone back to his Nayagan days. And it's got that energy back, you know, and the beauty of evil. Okay, we have some questions to ask for this as a follow-up. இந்த திரைப்படத்தில் இருக்கிற ஸ்டார் காஸ்ட் அத்தனை பேரையும் அவங்களை கேள்வி கேட்டால் எங்களுக்கு தெரியாது, எங்களோட இயக்குனர் அவர்களை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கட்டாயமாக நீங்கள் தான் சொல்லணும். முதல் கேள்வி, வரதன் நல்லவரா கெட்டவரா? வரதனை பற்றி தெரியாது, அரவிந்தை பற்றி தெரியும். அவர் நல்லவரான்னு சந்தேகம் தான் கொஞ்சம். ரொம்ப நல்லவர்னு சொல்லலாம். அப்படியா? Lovely. Sir, Rahman sir, Vairamuthu sir, உங்களோட காம்பினேஷன் continuously given us so much magic. And இந்த திரைப்படத்தில் what was that one something special, something different for this film? One இல்லை, 2. இந்த சைடு இந்த சைடு அவ்வளோதான். ஒரு டைரக்டர் கரெக்டான ஆளுங்களை கூட வச்சுட்டா போதும், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. குட் ஆர்டிஸ்ட், குட் டெக்னீஷியன்ஸ். அண்ட் அவர் தன்னடக்கமாக சொல்கிறாரு. நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். எங்கள் வேலையை
அதிகப்படுத்துவதும் அவர்தான், கடினப்படுத்துவதும் அவர்தான், எளிமைப்படுத்துவதும் அவர்தான். ஒரு இயக்குனர் என்ன தெரியுமா செய்யணும்னா, நல்ல உள்ளடக்கத்தை இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியனுக்கும் போதிக்கணும். எங்களை விட்டா வேற மாதிரி பண்ணுவோம். ஆனால் எது தேவை என்று தெரிந்து வாங்கக்கூடிய ஆற்றல் இயக்குனர் மணி அவர்களுக்கு உண்டு. இதுதான் தேவை என்று தேவையை தெரிந்து அதை கேட்டு பெறக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. அதாவது அவருக்கு யானை வேட்டைக்கு போக வேண்டும் என்றால் வேலோடு செல்ல வேண்டும், மீன் வேட்டைக்கு போக வேண்டும் என்றால் வலையோடு செல்ல வேண்டும். பல பேர் மாற்றி ஆயுதங்களை கொண்டு போய் விடுகிறார்கள். அவருக்கு தெரியும் மீன் வேட்டையா மான் வேட்டையா அல்லது அவருக்கு தெரியும். அதனாலதான் வெற்றி பெறுகிறார். வைரமுத்து சார் இப்படி பேச விட்டா போதும், கொஞ்ச நேரம் அதுல இருந்தே வந்துடும். அதுல இருந்து 2 லைன் எடுத்துனாலும் பாட்டு வந்துடும். இத்தனை வருஷமா பப்ளிக்கா மணி சார் ஒரு கேள்வி கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எந்த கேள்வியா இருந்திருக்கும்? எஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப யோசிச்சா சார். எப்ப என்ன விட போறேன்? நீ ரொம்ப யோசிக்கணும். எல்லாம் கேட்டுருவாங்க. ஸ்டுடியோல இருக்கும் எல்லா கேள்வியும் கேட்டுருவாங்க. ஆல்ரெடி கேட்டீங்களா? சரி, பப்ளிக்கா கேட்கணும் அவசியம் இல்லை. சரி சார், நான் உங்க 3 பேருக்கு ஒரு கொஸ்டின் சார், யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். நீங்க இத்தனை பாடல்கள் கிரியேட் பண்ணிருக்கீங்க, குவிக்கா தி பெஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் அப்படின்னு சொன்னா எந்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் வருது? இஸ் தேர் எனி ஒன்? எனக்கு உயிரை பம்பாய். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மிகச்சில பாடல்கள், மிக அழகாக படமாக்கப்பட்ட பாடல்கள் என்றால் நான் 3 சொல்லுவேன். ராஜீவ். ஒன்று ஆயிரம் தாமரை முட்டுக்களே பாரதி ராஜாவுக்கு. 2 என்ன சத்தம் இந்த நேரம் பாலச்சந்தருக்கு. இயக்குனர் மணிரத்னம் சாருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் உயிரை பாட்டு என்னுடைய கனவு. மழை பெய்த ஈரத்தில் அந்த சுவர்களில் பாசி படிந்திருக்கும். நான் நினைச்சேன், ஏப்பா இந்த அரவிந்த சாமியும் மனிஷா கொய்ராலுக்கும் இருக்க பாசத்தை நீங்க சுவர்லயுமா காட்டுறது? இவர்களின் பாசம் சுவரிலும் படிந்திருக்கிறது. இது திருப்பி பாருங்க, நீங்க தமிழ் கலையை முழுக்க தூய்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இல்ல. நல்ல இசை, நல்ல ஒளிப்பதிவு, நல்ல படத்தொகுப்பு, நல்ல தமிழ், இவைகளை உள்வாங்கி நிதானமா அசை போட்டு ரசிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் வந்ததென்றால் கலை இன்னும் மேம்படும். அப்படி பார்க்க வேண்டிய பாடல்களில் ஒன்று உயிரே. ரமன் சார், நீங்க ஏதாவது ஒரு பாடல், anything that you would immediately that comes to your mind, on the top of your mind in the whole journey? கண்ணாலனை. மணி சார், தமிழா. கண்ணாளனை பற்றி ஒரு கூடுதல் தகவல். அந்த கண்ணாளனை எல்லா பாட்டும் எல்லா வரிகளும் சரியாகிவிட்டது. இவர் எல்லா வரியும் ஓகே சொல்லிட்டாரு. முதல் வரி மட்டும் சரியா இல்லை. அது மட்டும், மற்றெல்லாம் சரியாயிடுச்சு. நானும் சொல்லி பார்க்கிறேன், என் ஜீவனே, என் நாதனே, என் அன்பனே, என் நண்பனே, எல்லாம் சொல்லி பார்க்கிறேன். என்னவோ சரியா இல்லை. ஒரு 2 மணி நேரம் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு வார்த்தைக்காக 2 மணி நேரம் தாமதம் ஆயிட்டு இருக்கு. நானும் யோசிக்கிறேன், கடைசியா மிக பழைய வீடு தரட்டுமா, கொடுங்க கண்ணாளனே, இதைத்தான் கேட்டேன். ரொம்ப நன்றி சார். இது மேலே உங்களை நான் டார்ச்சர் பண்ண விரும்பல. ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் சுவாமி, திரு சிலம்பரசன் அவர்கள், திரு அருண் விஜய் அவர்கள், மிஸ் எரப்பா, மிஸ் ஹைதரி அண்ட் மிஸ் ஐஸ்வர்யா டு கைண்ட்லி கம் ஆன் டு தி ஸ்டேஜ்.